எதிர்பார்ப்போடு கூட, ஒரு நோக்கத்தோடு கூட, ஒரு வாஞ்சியோடு கூட வந்திருப்பீங்க. எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறோம்? கை வைத்துங்க. கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமா ஏமாந்து போக மாட்டீங்க. நிச்சயமா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் செஷனை வந்து ஒரு பேசிக்னு வாங்க, எல்கேஜி மாறின்னு வாங்க. ஆனால் இது எல்கேஜி கிடையாது. 4-5 வருஷமாக நான் பைபிள் ஸ்டடி மாற்றம் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். வேறு எனக்கு பெரிய கன்வென்ஷனோ பெரிய மீட்டிங்ஸோ கிடையாது. ஹூ இஸ் பால்ராஜ் கென்னடினா நோபடி நோஸ். யாருக்கும் தெரியாது. பால்ராஜ் கென்னடினா யாருன்னு தெரியாது. சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் தான் இந்த பரிசுத்தாவின் வரங்களை முறையா கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி 10 செஷன் வச்சு, இன்ட்ரடக்ஷன் செஷன் வச்சு, அதுக்கப்புறம் 9 வரங்களுக்கும் 9 செஷன் வச்சு நடத்தினது. ஒரு 6 மாத காலம் நான் அவரோடு இருந்தேன். கர்த்தர் அவர் வச்சிருந்தார். நான் இப்ப ரட்சிக்கப்படலை. நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனா தான் இருந்தேன். எனக்குள்ள அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம் இல்லதுனால வரங்கள் தெரியாது. ஒரு மனுஷனோட கர்த்தர் பேசுவார், ஒரு மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலான்றது எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் சினிமா தான் பெருசா இருந்துச்சு. பாக்கியராஜ் தான் பெருசா நினைச்சிட்டு இருந்தேன். நான் பாக்கியராஜ் கூடயே தான் இருப்பேன். கதை வசனம் எழுதுறதுல அவரோடையே தான் இருப்பேன் முழுக்க முழுக்க முழுக்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஸ்டேஜ் வரும்போது என் வாழ்க்கையில மிக கஷ்டமான சூழ்நிலையில போனேன். அந்த சூழ்நிலையில வேற வழி இல்லாம ஒரு வேலையா பார்க்கறதுக்காக தான் நான் இயேசு அழைக்கிறார்ல நான் சேர்ந்தேன். அப்ப ஒரு 6 மாத காலம் சகோதரர் டிஜிஎஸ் தினகரனோட கூடையே இருந்தேன். அப்ப அவர் பல காரியங்களை என்னோடு கூட பேசினார். பல காரியங்கள். நாங்க ரெக்கார்ட் பண்ற டைமை விட, அந்த ஷூட் பண்ற டைமை விட ரொம்ப கிறிஸ்பா பேசுவார். 7 நிமிஷம் மெசேஜ், 3 நிமிஷம் பிரேயர் அப்படின்னு சொன்னேன்னா 7+3 எனக்கு வந்து கேமரால டிஜிட்டல் ஓடும். ஆனா அவர் பாத்தீங்கன்னா கரெக்டா 7+3 தான் இருக்கும். முடிச்சு பாத்தீங்கன்னா அவர் வாட்ச் கட்டிருக்க மாட்டார். ஆனா நோட்ஸோட வருவார். கர்த்தர் பேச பேச எழுதுவார். அப்ப கூடயே இருந்து, இது எப்படி மனோகரன் அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கிற இந்த இடத்துல, செங்கல்பட்டு சேர்ந்தவன், உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில வந்திருக்கிற, உடல்ல உனக்கு இந்த உபாதையோட வந்திருக்கிற அப்படின்றத நீங்க எப்படி கேட்டீங்கன்னு போது எனக்கு உட்கார்ந்து அதை சொல்லி கொடுத்தார். அதை பார்த்தேன். ஆனா எனக்கு தெரியாது பின்னாடி என்னோட கூட கர்த்தர் இதே மாதிரி பேசுவார்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷனை நானே புகழ்ந்து சொல்லல, ஒரு மனுஷனை நான் மகிமைப்படுத்தல. என்னுடைய நன்றியை நான் செலுத்துறேன். அந்த மனுஷன் உலகத்துல இல்ல. ஆனா இன்னைக்கும் அந்த மனுஷன் கத்துக்கிட்ட காரியங்கள் வந்து ஏராளம். எந்த பவர் மினிஸ்டரும் கிடைக்காத காரியம். நான் பவர் மினிஸ்டர் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு ஊழியக்காரனுடைய 11 வருஷத்துக்கு முன்னால வெறும் தரையில படுக்க வச்சிருந்தாங்க. ஒரு ஸ்கூல்ல நடந்தது. வெறும் தரையில தான் படுத்திருக்கணும். அழுக்குன்னா அவ்வளவு அழுக்கா இருக்கும். ஒரு குளிக்கிறது வந்து குளிர்ந்த தண்ணியில 4 மணிக்கே குளிக்கணும். அவ்வளவு குளிர்ச்சியான தண்ணியில. இது மாதிரிலாம் ஏசிலாம் கிடையாது. ஒரு அடைச்சு போடுவாங்க ஒரு மண்டபத்துக்குள்ள. நெருக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருப்போம். இப்படியும் திரும்ப முடியாது, இப்படியும் திரும்ப முடியாது, காலை நீட்ட முடியாது. அப்படி இறுக்கி பிடிச்சு இருக்கும் பொழுது அங்க வந்து வரங்களை குறிச்சு நாங்க ஆர்வமா உட்கார்ந்து இருப்போம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வரத்தை பத்தி மடன்னு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அது சொல்ல நாங்க என்ன பண்ணணும், எழுதணும். 3 வரங்களை கம்பைன் பண்ணி சொல்லுவாங்க. அதை எழுதிக்கிடணும். நாங்க எழுதணும்னு எல்லா லைன்ல வாங்கன்னுவாங்க. தலையில கை வச்சு, இந்த வரம் உனக்கு வந்துருச்சு, இந்த வரம் உனக்கு வந்துருச்சு, முத்திரிச்சிட்டேன்னு வாங்க. அப்படி போயிடணும். அவ்வளவுதான், வரங்கள் வந்துருச்சுன்ட்டு. அப்படி என்ன ஆச்சு, ஒரு 3 நாள் அப்படி இருந்தது. கடைசி நாள் சகோதரர் மோகன் சி லாசரஸ் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக வந்தார். அவர் வெளியில போகும்போது அவரை மறிச்சு நின்னேன். எனக்குள்ள தாகம், எனக்குள்ள அவ்வளவு தாகம், இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கமேன்னு போய் மறிச்சு நின்று, ஏன் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த வரங்கள்னு போது, அவரை தலிக்குங்க பிரதர், நியூசிலாந்து போறார். அவர் எப்பயும் போல சாந்தமா இருங்கன்னு கை காமிச்சார். சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு, அந்த வரங்கள் இருக்கிறவங்க தான் அதை சொல்லி கொடுக்க முடியும்னார். The person who possesses the gift only can teach. இது எப்படின்னா, ஒரு மனுஷன் கேட்டாரு, இந்த பரிசுத்தாவின் வரங்களை குறித்து எனக்கு சொல்லி தருவீங்களா, இது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா, இந்த உலகத்துல நான் கண்ணை மூட்டத்துக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னாரு. அந்த தனி மனுஷனுக்கு உட்காந்து என்ன பண்ணேன், நான் உட்காந்து 3 நாள் 4 நாள் போய் உட்காந்து நான் சொன்னேன். அவரே அந்த ஆடியோ ரெக்கார்டர்ல, அந்த கேசட்ல ரெக்கார்ட் பண்ணார். அதான் ஃபர்ஸ்ட் இது.
ரெண்டாவது, எங்க வீட்டில் நடக்கக்கூடிய அந்த சின்ன பைபிள் ஸ்டடியில இதே வரங்களை குறித்து பேசினேன். அப்படிதான் ரெண்டாவது நடந்தது. இதுக்கு தான் அது என்ன பண்ணிருக்கிறாரு, ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து இருக்கிறாரு. நீங்க ஒருத்தர் ஏமாந்து போக போறதில்லை, ஒருத்தர் ஏமாந்து போறதில்லை. நீங்க நினைப்பதற்கும் நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய வல்லமையை உங்களுக்குள்ள கொடுத்து அதன்படி உங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 1:3 பவுல் சொன்னது போல, உன்னதங்களில் இருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்து பனி உங்க மேல வந்து இறங்குவதை நீங்க பாப்பீங்க. தேவ தூதர்கள் உலாவுவதை நீங்க காண்பீங்க. இது வெறும் குருட்டு விசுவாசத்துல பேசுற வார்த்தை இல்ல, இயேசு கிறிஸ்து கொடுத்த விசுவாசம். எனக்கு யாரு எந்த மனுஷனும் கற்றுக் கொடுக்கல. நான் டிஜிஎஸ் தினகரன் இருக்கும்போது எப்படி இருந்தேன்னா, ஒரு சிங்கம் வந்து ஒரு குழந்தையோட இருந்தா அந்த சிங்கத்தை இந்த குழந்தை எப்படி பார்க்கும், ஒரு பொம்மன் தான் பார்க்கும், பயம் இருக்காது. அப்படி போலதான் டிஜிஎஸ் தினகரனை பார்த்தேன். பரிசுத்தாவின் அபிஷேக நிரம்பின 9 வரங்களுள்ள ஒரு மனுஷன், தேவ மனுஷன் எனக்கு தெரியாது. எனக்கு பாக்கியராஜ் தான் பெரிய ஆளா இருந்தது. அதனால இவர்கிட்ட சர்வசாதாரண உட்கார்ந்து ஒரு சாதாரண மனுஷனோட பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தேன். அதனால எனக்கு தெரியாது இந்த வரங்களை குறிச்சு மகிமை எனக்கு தெரியாது. நான் அப்படித்தான் கேட்டுட்டு இருந்தேன். அதனாலதான் இயேசு நான் அதிகமா நேசிக்கிறேன். நான் அறியாத போதும் விலையேற பெற்ற பொக்கிஷத்தை எனக்கு கையில் எடுத்து என் இயேசு கிறிஸ்து, என் இயேசு ராஜா கொடுத்தார். அதனாலதான் நான் இயேசு அதிகமாக நேசிக்கிறேன். தாளந்துகளே கர்த்தர் கொடுக்கிறது தான். அதை காட்டில் விலையேற பெற்ற வரங்களை வெள்ளி கொடுத்தாலும் பொண்ணு கொடுத்தாலும் பிளாட்டினம் கொடுத்தாலும் டைமண்ட் கொடுத்தாலும் கிடைக்காத வரங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எந்த மனுஷனும் எனக்கு கற்றுக் கொடுக்கல. ஒரே ஒரு ரகசியம்தான், நீங்க இந்த வேதம் வந்து அற்புதமான புஸ்தகம், இது சாதாரண புஸ்தகம் கிடையாது. இதை இரவும் பகலும், இரவானாலும் பகலானாலும் இந்த வேதத்தின் வார்த்தையை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். நீங்க 1 நாளாகம் 2 நாளாகம் வந்து பெனாதாத்தின் குமாரன் உத்தாத்தின் குமாரன் ஷோ எல்லாம் என்னடா வாய்க்கே வரலன்னு நினைக்கலாம். அதெல்லாம் எதுக்குன்னா, அந்த பேரையே கர்த்தர் ஞாபகம் வச்சிருந்தாருன்னா பால் முருகேஷ் என்ற பேரையும் ஜோஷ்குமார் என்ற பேரையும் ஜோஷ்வான்ற பேரையும் எவ்வளவு ஞாபகம் வச்சிருப்பார் இல்லையா? அதுக்காகத்தான் இதெல்லாம் சரித்திரம், அதுக்காகத்தான். இது கதை புஸ்தகம் கிடையாது. எந்த மனுஷனுடைய வார்த்தையும் உங்க இருதயத்துக்குள்ள போகாது. மனுஷன் பேசுகிற வார்த்தையெல்லாம் நீங்க காதால கேட்கலாம், உங்க அறிவால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். உங்க இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை போகாது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் இருதயத்துக்குள்ள போகும். நமக்கு வந்து பல நம்பிக்கைகள் அவசியம். இந்த இடத்துல நீங்க இருக்கிற உங்களுக்கு திருத்துவ தேவனை நீங்க விசுவாசிக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை நீங்க விசுவாசிக்கணும். ஏதோ ஒன்னு விசுவாசித்து ஒன்னு இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள வரங்கள் செயல்பட முடியாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திருத்துவ தேவனை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படின்னா தான் கர்த்தரோடு கூட நீங்க என்ன பண்ணலாம், கர்த்தர் உங்களோட இடப்பட முடியும். முதல்ல பிதா ஆவியாக இருந்தார், அதுக்கப்புறம் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். இப்பொழுது பரிசுத்த ஆவியாக அவர் நம் மத்தியிலே நமக்குள்ளே நம்மோடு கூட நம் மீது இருந்து கொண்டிருக்கிறார். இதை விசுவாசிக்கணும். இது விசுவாசித்தா தான், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்தா தான் அதோடைய வரங்கள் நமக்குள்ள செயல்பட முடியும். நான் பரிசுத்தாவியே நான் நம்பல, பரிசுத்தாவியே நான் பிடிக்காது, பரிசுத்தாவி மேல நம்பிக்கை இல்லைன்னா அவர் எப்படி எனக்குள்ள வருவார்? இல்லையா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நான் சம்பாஷித்தான் போவேன், நான் போய்கிட்டே இருப்பேன். ஆனா எப்ப நான் கேள்வி கேட்பேன் எனக்கு தெரியாது. அதனால பிதா குமாரன் பரிசுத்தாவியை நீங்க விசுவாசிக்கணும். ரெண்டாவது, இது ஒரு மனுஷனால் எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல, இது கர்த்தரே எழுதின புஸ்தகம். தம்முடைய பிள்ளைகளை கொண்டு தம்முடைய ஆவியினாலே தம்முடைய பிள்ளைகளை நிரப்பி கர்த்தரே எழுதின புஸ்தகம். இது கர்த்தருடைய புஸ்தகம், இது கர்த்தருடைய வார்த்தைன்றத நீங்க என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். ஏதோ ஒரு மனுஷன் எழுதின புஸ்தகம் போல இதை நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள வரங்கள் செயல்பட முடியாது. இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா 3 விதமா இருக்குது. இந்த வார்த்தை 3 விதமா இருக்குது. முதல்ல அதை குறிச்சு உங்களுக்கு நானே ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு நான் அதன் பிறகு நான் கடந்து செல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அதுல ஜீவன் இருக்குது, அதுல வல்லமை இருக்குது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும், இரு கருக்குள்ள பட்டயம். நான் பேசும்போது உங்களுக்கு பேசுற வார்த்தை எவ்வளவு பதமா இருக்கோ அதே தான் எனக்கும். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நான் சொல்றேன்னா அதே தான் எனக்கும். அதான் இரு கருக்குள்ள பட்டயம். இரு கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், கருக்கானதான ஷார்ப், ஆத்துமாவையும் ஆவியையும், ஆத்துமாவையும் ஆவியையும், நமக்குள்ள இருக்கிற ஆத்துமாவையும் ஆவியையும், நாங்க ஆத்துமானா என்ன, ஆவினா என்ன, சரிநரம்னா என்ன, இந்த கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வருவேன் நான். இப்போதைக்கு எப்படி புரிஞ்சுக்கோங்கன்னா, ஆத்துமானா மனசு, ஆவினா இருதயம். நம்மளுடைய மனதையும் இருதயம் பிரிக்கத்தக்கதாக, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. கணுக்களையும் ஊனுமைனா போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ், நம்மளுடைய எலும்புகள். அந்த எலும்புகளுக்குள்ள இருக்கிற அந்த சதருக்கு பாருங்க, உள்ளுக்குள்ள அதுக்குள்ளேயும் என்னாகும், இந்த மாம்சத்துக்குள்ள இருக்கிற எலும்புக்குள்ளேயும் அந்த எலும்புக்குள்ள இருக்குள்ள அந்த சதைக்குள்ளேயும் கூட கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? ஊடுருவி செல்லும். நம்மளுடைய காதுகளால கேட்கிறது மாத்திரம் அல்ல, அது உங்களுடைய இருதயத்துக்குள்ள அது பெனட்ரேட் பண்ணி போகும், ஊடுருவி செல்லும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் வேர்டு ஆண்டவருடைய வார்த்தை. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது, வகையறுக்கிறதாயும். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாம் சரியா இருக்குதான்றத கர்த்தருடைய வார்த்தை தராசுல வச்சு நிறுத்த மாதிரி உங்களுக்கு நிறுத்து காமிக்கும். உன்னுடைய யோசனை சரிதானா, உன் நோக்கம் சரிதானா, உன் இருதயத்துல நிரம்பி இருக்கிற காரியங்கள் சரிதானான்றத இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். அதுதான் இது ரிட்டன் லோகோஸ்னுவாங்க. கிரீக்ல லோகோஸ்னு பேரு. லோகோஸ்னா என்னன்னா எழுதப்பட்ட வார்த்தை. இது ஒரு கம்யூனிகேஷன் சொல்றது. லோகோஸ்ன்றது வார்த்தை. இது எழுதப்பட்ட வார்த்தை. இந்த எபிரேயர் 4:12, யோவான் 1:1 பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு முன்னாடி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்குறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. 14 படிங்க. அதிலே 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாகி நமக்குள்ளே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவா வந்தது. இயேசு கிறிஸ்து அப்படி எப்படி இருந்தாரு? வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை தான் ஃபிளஷ்ல வந்தார். அந்த வார்த்தை தான் the word became flesh. இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு. the word became flesh. அது மாம்சமாகி வந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து. அதுக்கு இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. 1 யோவான் 1:1 ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததும் ஆயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆதி முதலாய் இருந்தது, நாங்கள் கேட்டோம், எங்கள் கண்களினாலே கண்டோம், நாங்கள் நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளினாலே தொட்டும் பார்த்ததுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். யாரும் இந்த வேதத்தின் வார்த்தையை தடவி பார்க்கறன்னு சொல்லல, தொட்டும் பார்த்ததும் ஆகியன்னு இது யாரும் சொல்றது இல்ல இல்லையா? கண்ணு தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க தொட்டு பார்த்து படிப்பாங்க. அப்ப இவன் அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ணு தெரியாதவன் கிடையாது. இவன் யாரை குறிச்சு சொல்றான்? இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றான். ஆதி முதல் இருந்தது, ஆதி முதல் எல்லா அண்ட சராசரங்களையும் உண்டாக்குறதுக்கு முன்னால இருந்தது. நாங்க கண்டோம்,
உற்று பார்த்தோம், தொட்டும் பார்த்தோம். ஜீவ வார்த்தை என்றாம். வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இருந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் என்னவா? தேவனுடைய வார்த்தை. நான் வார்த்தையாக இருக்கிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து சொல்றார். நான் வார்த்தையாக இருக்கிறேன். அப்ப இந்த வார்த்தையோட கூட நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, யாரோட ஸ்பெண்ட் பண்றீங்க? இயேசுவோட ஸ்பெண்ட் பண்றீங்க. இயேசு கிறிஸ்துவோட நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். இயேசு கிறிஸ்துவோட அதிக நேரம் இருக்கணும்னா இதுதான். வெறுமனே உட்கார்ந்து அல்லேலூயா 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 அரை மணி நேரம் சொல்லி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம், இவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு அப்படிப்பட்டவரே ஸ்தோத்திரம், இப்படிப்பட்டவரே துதிக்கிறோம் சொல்லி ஒரு வாய்ப்பாடு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. சோஸ்திர பலிகள் 1000 நான் குறை சொல்லல. சோஸ்திர பலிகள் 1000 நான் ஏராளம் காரியங்களை கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேன்னா, ஆண்டவருடைய நாமங்கள் என்னன்னு பைபிள் முழுக்க போக முடியல. ஏன்னா அப்பதான் ஆரம்பம். ரட்சிக்கப்பட்ட புதுசு, அபிஷேகிக்கப்பட்ட புதுசு. எனக்கு யாரும் கத்து கொடுக்கல. என்ன பண்ணேன் நானு? சோஸ்திர பலிகள் 1000 வாங்கி அதுக்குள்ள பார்த்தேன் எப்படி எல்லாம் நாமங்கள் இருக்குதுன்ட்டு. அதுல இருந்துதான் நான் இன்னைக்கு வரைக்கும் அதை கத்து வச்சிருக்கிறேன் நானு. யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர், உமை துதிக்கிறேன். எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமை துதிக்கிறேன். எல் ரோயி, என்னை காண்பவரே, உமை துதிக்கிறேன். யெகோவா ஷம்மா, தம் சமூகம் அளிக்கும் கர்த்தரே, உமை துதிக்கிறேன். யெகோவா ஷாலோம், சமாதானிக்கு கர்த்தரே, உமை துதிக்கிறேன். இப்படி நாமங்களை சொல்லி துதிக்கிறதுக்கு கத்துக்கிட்டேன். அதே இன்னொரு ஏரியாவும் கத்துக்கிட்டேன். அதுல சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரமே, வெள்ளை போல செண்டே, மருதோன்றி பூங்கொத்தே, என் மணவாளனே, என் ஆத்ம நேசரே, என் ஆத்மாவின் அங்கூரமே, ஊற்றுண்ட பரிமள தைலமே, திராட்சை ரசம்பாக்கிலும் இனிமையானவரே, நான் உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் அப்பா. அப்படி கத்துக்கிட்டேன். அதுக்குதான் சோஸ்திர பலிகள் 1000. அதே வாய்ப்பாடு மாதிரி வச்சுக்கிட்டு அவரே ஸ்தோத்திரம், அவரே துதிக்கிறேன், இவரே துதிக்கிறேன், அவரே துதிக்கிறேன். அது சின்ன பிள்ளை. வளரணும், ஆவியில வளரணும். அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கீங்க? இந்த அளவுக்கு நீங்க வளரணும். நிறைய நம்ம ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கணும் தான் என்ன இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசுவார். அது எப்படியெல்லாம் பேசுவார்ன்றதுதான் 9 விதத்துல பேசுவார்ன்றதான் என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த இடத்துல தியானிக்க போறோம் அந்த 3 நாளும். இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-13 வசனங்கள் வாசிக்கிறேன் கேளுங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பவுல் என்ன சொல்றான்? எப்படி மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இருட்டு ரூமுக்குள்ள ஒரு மெழுகுவத்தி வெளிச்சத்துல போனீங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அப்படி போல நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவினாலதான் நம்ம நமக்குள்ள இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். அதே போல கர்த்தருடைய காரியங்களை கர்த்தருடைய ஆவியினால் அன்றி நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. அந்த ஆவியை நமக்கு தருகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் ரெவலேஷன், அதுதான் வெளிப்பாடுகள். மனுஷன் பேசுற மாதிரி என்ன பண்ணக்கூடாது? நம்மளா ஒன்னு பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. சின்ன வயசுல சண்டே கிளாஸ்க்கு போனோம். அங்க என்ன சொல்லுவாங்க? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தன். அவங்க அண்ணன் மாதிரிலாம் என்ன பண்ணாங்க? பெருசா இருப்பாங்க, ஜம்முன்னு. அவங்க எல்லாம் போருக்கு போறவங்க. அவங்க எல்லாம் சவுல்னு ஒரு ராஜாட்ட இருந்தாங்க. இவன் கடைசி பையன். இவன் என்ன பண்ணான்? எங்கேயோ காட்டுக்குள்ள மலை பக்கத்துல போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். அவன் தான் ஆடு மேய்ப்பான். இவங்க எல்லாம் யாரும் ஆடு மேய்க்க போக மாட்டாங்க. அவன் தான் ஆடு மேய்க்கணும். எப்பயாவது ஒருக்க என்ன பண்ணுவான்? ராத்திரியில வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்துட்டு அவன் காலையில விடியறதுக்குள்ள ஓடிடணும். ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான்? ஆட்டெல்லாம் காக்கணும். அவன் பேரு தாவீது.
இதே மாதிரி நான் இன்னைக்கு பேசுனேன் எப்படி இருக்கு? இப்ப நான் பேசும்போதே ஐயோ இது என்ன ஆரம்பிச்சிட்டாருன்னு இதே பிரசரத்தை இப்ப பண்ண என்ன ஆகும்? இன்னைக்கு தாவீதை நான் எப்படி தெரிஞ்சிருக்கேன், தாவீதை எப்படி பாக்குறேன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு போன வருஷம் தாவீதை எப்படி பாத்தீங்க இல்ல, இன்னைக்கு தாவீதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் இது வெளிப்பாடுகளின் புஸ்தகம். இது பேசுகிற புஸ்தகம். இது பேசுகிற புஸ்தகம். ஒரு பிரபல நடிகர், டைரக்டர், அவருக்கு போய் 2 மாசம் ஒருக்கா போய் ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து அவருக்குள்ள இருக்கிற காரியங்களை பேசுவேன். உங்களுக்குள்ள என்ன காரியங்கள் இருக்குது, அது வேதத்துல எங்க இருக்குது, இந்த வார்த்தையில தான் பேசுறார் ஆண்டவர்னு அந்த வார்த்தையை கொடுப்பேன், படிப்பார். அவர் படிக்காத புஸ்தகம் கிடையாது. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவார். இந்த கதையெல்லாம் அவர் எங்க படிச்சாரு, இந்த புஸ்தகம் எல்லாம் இருக்குதா, இப்படி எல்லாம் இதிகாசங்கள் இருக்குதா, புராணங்கள் இருக்கா, நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு படிக்கிறவர். படிக்காம அவரால் இருக்க முடியாது. இதெல்லாம் படிக்க வச்சுட்டு ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் கேட்டேன், சார் நீங்க இவ்வளோ புஸ்தகம் படிக்கிறீங்க, இப்ப இந்த பைபிளை படிக்கிறீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்கன்னு கேட்டேன். ஒரு செகண்ட் கூட அந்த மனுஷன் யோசிக்கல. மிச்ச வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசல, ஆனா இந்த வார்த்தை என்கிட்ட பேசுது. ஆமென். இந்த வார்த்தை என்கிட்ட பேசுது. இத எப்பயுமே அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஸ்லரி வாட்டர் நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். வில்சன் பால் சொல்றாரு அக்வாஃபினா தான் நல்லா இருக்குன்னு. ரூபர்ட் பிரதர் சொல்றாரு கின்லே தான் நல்லா இருக்கும்னு. அவர் என்ன பண்ணுவாருன்னா 3 கொண்டாங்கன்றவார். 3 கொண்டாங்க, கின்லேயும் கொண்டு வா, அக்வாஃபினாவும் கொண்டு வா, பிஸ்லரியும் கொண்டு வான்றுவாரு. 3 குடிச்சு பார்த்துட்டு எது கரெக்டா இருக்குன்னு சொல்லுவார். புஸ்தகம் ஒண்ணு நல்லா இருக்கீங்க, அந்த புஸ்தகத்தை படிச்சு நான் படிக்கிறேன்னு படிச்சு பார்த்துட்டு அப்புறம் அந்த அனுபவத்தை தான் பேசுவார். யார் சொன்னது அப்படி ஏத்துக்க மாட்டார். ஆர்கியூ பண்ற நேச்சர் கிடையாது, விதண்டாபாதம் பண்ற நேச்சர் கிடையாது. எல்லாத்தையுமே சரியாக தானே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறவர். அப்ப அவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை எதிர்த்து என்னால ஒண்ணு பேச முடியல. I can't argue against this word. I am not in a position to ask any question against this word. It is ultimate word. Ultimate. இதுக்கு மேல ஒரு மனுஷனால யோசிக்க முடியாது. யாரு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளை உண்டாக்கினாரோ, யார் நம்மளை உருவாக்கினாரோ அவர் எழுதின புஸ்தகம். இதற்கு மேலான ஒரு ஞானம் எங்கேயும் கிடையாது. இதற்கு மேலான ஒரு ஞானம் எங்கேயுமே கிடையாது. அப்பேற்பட்ட புஸ்தகம் இது. தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்காக அவர் அநேக காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை கண்ணால காண முடியல, காதால கேட்க முடியல, இருதயத்தால உணரவும் முடியல. ஆனா அதையும் கூட கர்த்தர் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்து அதை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இத மாம்சத்துல நம்ம சுய அறிவினால, ஞானத்தினால, அனுபவத்தினால அதை அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரே வெளிப்படுத்தினால் தான் கர்த்தருடைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியம். 1 யோவான் 2:27 பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யில்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலவத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அந்த அபிஷேகம் உங்களுக்கு என்ன பண்ணும், சகலவற்றையும் போதிக்கும். இது ஒரு லோகோஸ். 3 விதமான லோகோஸ் இருக்கு. முதல்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம், எழுதப்பட்ட வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தை ரிட்டன் லோகோஸ், எபிரேயர் 4:12. இரண்டாவது என்ன பார்த்தோம், ஜீசஸ் லிவிங் லோகோஸ், உயிருள்ள வார்த்தை. மூணாவது ஹோலி ஸ்பிரிட் ஸ்போக்கன் லோகோஸ். அதான் 1 கொரிந்தியர் 2:13 பார்த்தோம் இல்லையா. இதுதான் ரேமான்னு பேரு. இந்த ஸ்போக்கன் லோகோஸ்க்கு ரேமான் வாங்க. ரேமா கிரீக்ல பேர் என்ன, ரேமான் வாங்க. இந்த வார்த்தையை, எழுதப்பட்ட வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து நம்மோடு கூட பேசுறத, அதுக்கு பேர் என்னது, ரேமான்னு பேரு. இந்த அனுபவத்துக்குள்ளாதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், கடந்து போக போறோம். இதுல ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கு. நமக்கு நம்ம சரீரம், அதுக்குள்ள ஒரு ஆத்துமா, அதுக்குள்ள ஒரு ஆவி கிடையாது. நம்ம ஒரு ஆவியாக இருக்கிறோம்.
அதுக்கு ஒரு ஆத்மாவும் ஒரு சரீரமும் இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம சரீரம் பார்க்கிறது சரீரம், இதுக்குள்ள ஆத்மா இருக்கு, அதுக்குள்ள ஆவி இருக்குது. சகரியா 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள்ளே உண்டாக்குகிற கர்த்தர், மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள்ள உண்டாக்குகிற கர்த்தர், நமக்குள்ள ஆவியை கர்த்தர் என்ன பண்றாரு? உருவாக்குகிறார். இப்ப நம்ம பார்த்தோம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்த்தோம், மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான். அப்ப மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நமக்குள்ள கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு தீபம் போல ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? ஆராய்ந்து பார்க்குது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் நம்ம ஆவியோடு கூட இடைபடுகிறார், சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியோடு கூட இடைபடுகிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். எண்ணத்தினாலில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணிமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். என்ன பண்றான்? என் ஆவி விண்ணப்பம் பண்ணுன்றான். என் ஆவி விண்ணப்பம் பண்ணும், என் கருத்து பயனற்றதா இருக்கும்ன்றான். நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணும் அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். எப்படி இருக்காராம் தேவன்? தேவன் ஆவியாக இருக்கிறார். நம்ம எப்படி தொழுது கொள்ளணுமா? அவரை எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடு தொழுது கொள்ளுங்கள். பைபிளை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே நம்மளோட பேசுற மாதிரி படிக்கணும். இயேசு கிறிஸ்து இதை சொன்னார்னா எப்படி சொல்லுவார்? இத இயேசு கிறிஸ்து இதை சொன்னார்னா எப்படி சொல்லுவார்? நான் ஆவியாக இருக்கிறேன், என்ன நீ என்ன பண்ணு, என்ன நீ என்ன உன் ஆவினால தொழுதுகொள். வெறும் வாயினால அல்ல, வெறும் வாயினால இல்ல அறிவினால அல்ல. கர்த்தருக்கு அரசியல்வாதிகளை தெரியும், கர்த்தருக்கு பேச்சாளர்களை தெரியும். ஆனா நம்மள அப்படி என்ன பண்ணல, அப்படி எதிர்பார்க்கல. நம்ம ஒரு பெரிய ஒரேட்டர் கிடையாது. we are not politicians. ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவான்? பிரமாதமா பேசுவான் இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு பந்தம், ஒரு பாசம், ஒரு இறுக்கம், ஒரு நெருக்கம், ஒரு உருக்கம், அப்படியே பேசிட்டே போவான். நல்லா இருக்கும், ஆகா நல்லா தான் இருக்கும், எல்லாமே ஒண்ணுதான். எனக்கும் உங்களுக்கும் என்ன, ஓட்டு போடுங்கடா. அதுக்கு என்ன பண்றான் அவன்? உருக்கம், நெருக்கம், இறுக்கம்னு. அப்படிப்பட்ட ஆட்கள் கர்த்தர்ட்ட உமக்கும் எமக்கும் என்ன, நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் எல்லாம் பாப்பாரு. பார்த்துட்டு உள்ளத்திலிருந்து தேடுறமான்னு பாப்பார். எப்படி பாப்பாரு? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அதனாலதான் ஒருத்தர் ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா, கடவுளே, ஆண்டவரே, நீர் எங்க இருக்குன்னு தெரியல அப்பா, அப்படி என்ன பண்ணுவாங்க இவங்க. ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் மேல தாகம் இருக்கவே, ஏசப்பா, ஏசையா, தகப்பனே, அப்பா அப்படின்மா. அதுதான் ஆண்டவரோட ஒருத்தன் எப்படி இருக்கிறான்னு அடையாளம். அதுதான் நம்ம ஆவியினால தொழுது கொள்ளணும். நம்ம அந்த வரங்களுக்குள்ள வரும்போது இன்னும் ஆழமா போவோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 32வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது, தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. நமக்குள்ள தீர்க்க தரிசனமா வார்த்தை வரும்பொழுது கூட, கர்த்தர் சொல்லும் போது கூட அதை என்ன பண்ணலாம், நமக்கு அடங்கிதான் இருக்குது, நமக்கு அடங்கிதான் இருக்குது. அது நம்ம மீறி கிடையாது. ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்குள்ள நம்மளை அப்படியே பம்பாட் பண்ணி தூக்கி போடுறது கிடையாது, நம்மளை தூக்கி போடுறது கிடையாது. நமக்குன்னு என்ன பண்ணிருக்கார் ஆண்டவர்? கண்ட்ரோல் கொடுத்திருக்கிறார், நம்ம மனசை கொடுத்திருக்கிறார். நீ எப்படி கைய காலை ஒடுக்கி உட்கார்ந்துருக்கீங்க, அடக்கி ஒடுக்கி கண்ட்ரோல் பண்ணிக்க. உங்க மனசு எல்லாரும் ஒரே மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறாங்க, ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கோம் அப்படிலாம் மனசு சொல்லுது. நம்ம நல்லா அட்டென்டிவா இருக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும், நல்லா ரிசீவ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு உங்க மைண்ட் சொல்லுது. அப்ப அந்த பாடி என்ன பண்ணுது? அதுக்கு கீழ்ப்படிந்து உட்கார்ந்து இருக்குது. அதே மாதிரிதான் கர்த்தர் இதை மீறி உங்களை என்ன பண்ணுவாரு?
தூக்கி போட மாட்டார். முதல் தடவை உங்க மேல அபிஷேகம் வரும்போது அளவு கடந்த அந்த அன்பு கடந்து வரும். அவருடைய அன்பு அளவு கடந்து உங்க மேல கடந்து வரும். அப்ப தூக்கி பிரட்டி படுவீங்க. அதன் பிறகு அப்படியே ஒவ்வொரு தடவையும் தூக்கி தூக்கி எரிய போட மாட்டீங்க. உங்க ஆவி உங்களுக்கு அடங்குனது. எரும மாட்டுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. ட்ரம்ஸ் அடிச்சா அபிஷேகம் வரும், வரான்னு சொல்லல. ஏன்னா எலிசா என்ன சொல்றான், தீர்க்கதரிசி சுரமண்டலம் வாசிக்கிறவங்கள கொண்டு வாடாங்கட்டாங்க. எலிசா என்ன பண்றான், சுரமண்டலம் வாசித்தோடனே அவன் மேல ஆவியானவர் இறங்கி வரார், தீர்க்க தரிசனம் சொல்றான். அதே மாதிரி சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருக்குது. அப்ப என்ன பண்றாங்க, தாவீதை கூட்டிட்டு வருவாங்க. தாவீது சுரமண்டலம் அடிச்ச உடனே வாசித்த உடனே அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்குது, அவன் சொஸ்தமாகறான். மியூசிக்ல அனாயிட்டிங் இருக்கு. இந்த செஷனுக்குள்ள போகும்போது பார்ப்போம் எப்படி மியூசிக், த்ரூ மியூசிக் எப்படி அனாயிட்டிங் வருதுன்னு. ஆனா இது எல்லாமே மிருகத்தை நடத்துற மாதிரி நம்மளை நடத்த மாட்டார். உங்க பிள்ளைய நீங்க பைக்ல வச்சுட்டு ஓடிட்டு போறீங்க, எப்படி போவீங்க? மெதுவா பார்த்து மெதுவா போவீங்க. போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, காட்டு குதிரை மாதிரியா ஓட்டுவீங்க? குதிரைக்கும் காட்டு குதிரைக்கு என்ன வித்தியாசம்? குதிரைக்கும் காட்டு குதிரைக்கு என்ன வித்தியாசம்? கழுதிக்கும் காட்டு கழுதிக்கு என்ன வித்தியாசம்? எருமைக்கும் காட்டு எருமைக்கு என்ன வித்தியாசம்? வைல்டு. அந்த வைல்டு நேச்சர் எப்பயுமே இருக்காது. ஹோலி ஸ்பிரிட்ன்றவர் மென்மையானவர், பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர், மிக மிக மென்மையானவர். அமர்ந்த மெல்லிய சப்தம் அதான் நமக்குள்ள பேசுறார். அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வருவோம். எப்பயுமே என்ன மாட்டாரு. யோவான் 18:6 பாருங்க. நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். கெஸ்தமனை தோட்டத்தில் யூதாஸ் காரியத்தை என்ன பண்றான், அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வரான். சேவகர்கள் எல்லாம் என்ன பண்றான், கூட்டிட்டு வரான். எதுக்கு? இயேசு கிறிஸ்து அடையாளம் காமிக்கிறதுக்கு. அவருடைய அப்போஸ்தலர், அவருடைய சீஷர்கள் என்ன எப்படி இருக்காங்க, இயேசுவை போலயே இருக்காங்க. எல்லாரும் தாடி வச்சிருக்கான், எல்லாரும் யூதர்கள் ட்ரெஸ் போட்டிருக்கான். அப்ப யாரு இயேசு கிறிஸ்து தெரியாதனால அவங்க என்ன பண்ற, காட்டி கொடுக்கறதுக்காக வரான். நம்ம யூதாஸ் காரியத்தை எப்படி சொல்லுவோம், காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை, அதான் காட்டி கொடுத்தான். அப்படி வரும்பொழுது அவங்க கேட்கிறாங்க, என்ன பண்றாங்க, அவரே நாங்க யாரை தேடுறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, யாரை தேடுறீங்கன்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுறோம்ன்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் தான்றாரு. நான் தான் உடனே என்ன ஆயிருச்சு, நான் தான் என்று அவர் அவளிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். நான் தான், அவ்வளவுதான். இயேசுவை தேடுறோம், நான் தான், அவ்வளவுதான். அவர் நான் தான் அப்படி சொல்லல, நான் தான். எப்படி சொன்னாரு, நான் தான். உரத்த சத்தமா மலை பிரசங்கத்துல எப்படி அத்தனை லட்சம் ஜனங்க அவர் சத்தத்தை கேட்டாங்கன்றது இன்னும் ஆச்சரியகரமான விஷயம். இந்த மாதிரி மைக்கு கிடையாது, இந்த மாதிரி ஸ்பீக்கர் கிடையாது. மலை பிரசங்கத்துல அவர் பேசும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, அத்தனை லட்சம் ஜனங்களும் கேட்டாங்க. இவ்வளவு டெக்னாலஜி கிடையாது. ஆனா டெக்னாலஜிக்கெல்லாம் மேலானவர் யாரு, அவர். அவர் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாருன்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்டவர். இவங்கெல்லாம் வந்தோடனே கிட்ட இருக்குன்னு எப்படி பேசுவாங்க. இப்ப அவர் ரூபர்ட் பிரதர் எப்படி பேசுவேன், பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன், இல்லையா? அப்படிதானே கேட்பேன். இப்போ தூரத்துல பாஸ்டர் ஞானசேகரன் உட்கார்ந்துருக்காரு. பாஸ்டர் ஞானசேகரன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். ரூபர்ட் பிரதர் எப்படி இருக்கீங்க ரூபர்ட் பிரதர் இப்படியா கேட்பேன். அவரே பயந்துட்டார். ரொம்ப சாஃப்ட் நேச்சர் ஏற்கனவே அவரு, இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நான் தான் அப்படின்னாரு. நான் தான் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா பேரும் விழுந்துட்டான். யூதாஸ் காரியத்து உட்பட எல்லாரும் விழுந்துட்டான். ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணல இயேசு கிறிஸ்து, போய் டச் ஃபயர் டச் விழுண்டா எல்லாரும், டச் டச் டச். இவர் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு லேப்டாப்பை, டச் டச். அவர் மியூசிக் போடுற அவரை டச், லாப்சன் மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் போய் டச் ஃபயர் தூக்கி போட்டு அப்ப யார் வாசிக்கிறது, அவர் ரப்பா தாப்பா ரப்பா பாபா பாபான்னு ஓடிக்கிட்டு இருந்தாருன்னா நான் அப்புறம் கோழி பிடிக்கிறேன், நான் நானும் பின்னாடி ஓட வேண்டியது. அவர் பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் ஜென்டில் ஸ்பிரிட், மிக மென்மையானவர். உணர்ச்சிகளை தூண்டுறவர் கிடையாது, இச்சையை தூண்டுறவர் கிடையாது. அடிச்சு நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது, ஃபயர் ஃபயர் ஃபயர். அது அங்கிருந்தா வந்துச்சு. அது உனக்குள்ள அக்கினிய போடுவார், ஆனா தாங்கிறதா பலன் தருவார். முதல் முறையில இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும் பொழுது காலத்தான் பார்த்தேன். அந்த பாதத்துல இருந்து என் முகத்தை தூக்க முடியல. என்னால ஒரு யானை என் மேல இருக்கிற மாதிரி இருந்தது, என்னால தூக்கவே முடியல. நான் அவ்வளவுதான் நினைச்சேன். மகா பரிசுத்தம், பரிசுத்தம்னா அப்படி பரிசுத்தம், மோஸ்ட் ஹோலினஸ். அந்த அன்பு, அந்த அன்பு என்ன அம்மிக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கிருச்சு. உலகமே ஒண்ணும் இல்லை எனக்கு. அப்ப நான் நினைக்கிறேன், அவர் பலன் தந்தாதான் என்ன பண்ண முடியும், நான் நிமிர முடியும்.
அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, எங்களை ஒண்ணுமே இல்லை. அவர் என்ன தூக்குனதா உண்டுன்னு போது என்ன பண்ணாரு? நிமிந்து பாருனாரு. அந்த பெலன் எனக்கு கொடுத்தாரு. அப்படி நிமிந்து பார்த்தவன் தான். அப்படிப்பட்ட ஒரு அழக என் வாழ்க்கையில நான் இதுவரை சந்திச்சது கிடையாது. 16,000 சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம், ஒரு பூவை காட்டிலும் மென்மையானவர். பூ கூட சொல்லிடலாம் இவ்வளவு இருக்கு திக்னஸ், இவ்வளவு ரஃப்னஸ் இருக்கலாம். ஆனா அவருடைய அந்த மென்மையை சொல்ல முடியாது, வார்த்தையால சொல்ல முடியாது. நான் பண்ண காரியம் ஒரே காரியம் என்ன, இங்க இருந்து சென்னையில பார்த்தேன் அவரை. இங்க இருந்து நானும் என் மனைவி மதுரைக்கு போனோம். எங்க வீடு ஃபுல்லா, ஒரு ரூம் ஃபுல்லா கதை புஸ்தகமா இருக்கும். சின்ன வயசுல இருந்து கதைகள் அவ்வளோ படிப்பேன். கதை புஸ்தகம்னா அவ்வளோ பிரியம். ராஜா வந்து கதை எழுதிக்காரன்னு வச்சுக்கோங்க. இவர் ஒரு கதை நல்லா இருந்துச்சுன்னா A to Z இவர் கதையை வாங்கி படிச்சிருவேன். அவருக்கே ஆச்சரியமா இருக்கும், என் கதை அவளையும் படிச்சிருக்கீங்களான்னு. புஸ்தக கடையில் எவ்வளவு கிடைக்குதோ அதையும் வாங்கிடுவேன். பழைய புஸ்தக கடையில போய் என்ன பண்ணிடுவேன், அதையும் வாங்கி A to Z படிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். எல்லா கதையை பத்தி ராஜாக்கு லெட்டர் போய்கிட்டே இருக்கும். அவர் ராஜான்ற என்ன பண்ணுவார், யாரா அந்த பால்ராஜ் கென்னடி ஒரு மதுரையில இருந்து ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லுவாரு. அவரு நன்றி, நீங்க நிறைய கதைகள் படிக்கிறீங்க போல எழுதுவாரு. அதுக்கப்புறம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு எழுதி கடைசியில் ஒரு நாள் நேரா வீட்டுக்கே போயிருவேன். உட்காந்துக்கிட்டு நீங்கள் எப்படி இசையமைப்பீர்கள், இவர் என்ன சொல்லுவாரு, ரூபர்ட் பிரதர், இசை வரும். அவர் கூட தங்கி இருந்து அவருக்கு எப்போ மூடு வரும், அவர் அந்த 2 நாய்க்குட்டியும் இங்க வாடா உட்கார்றான்னு சொல்லி அதுக்கு பாலை ஊற்றி அங்கே போய் கிளிகள் எல்லாம் பார்த்து அதுகளோட சஞ்சரிச்சுட்டு அப்புறமா வந்து மெதுவா வந்து 6 முறை உட்காந்துட்டு ச ப ச ச ப ச அவருக்குள்ள வரும். அப்போ உட்காந்து கேட்டு என்ன பண்ணணும், அமைதியா இருந்தார். சொன்ன பிறகு பிரதர் இப்ப ஒரு ராகம் பாடினீங்களே என்ன அப்படின்னு என்ன பண்ணணும், அப்படிதான் தெரிஞ்சுக்கிடணும். அது விட்டுட்டு மெக்கானிக்கலா போய் உங்க அபிஷேகம் வந்துருச்சா, ரசிக்கப்பட்டீங்களா, அது எப்படி வரும், அனுபவிக்கணும். கூட இருந்து பார்க்கணும், கூட இருந்து என்ன பண்ணணும், பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் தெரியும். அப்படி ஓடிக்கிட்டு இருந்தேன் நான். அது எல்லாத்தையும் என்ன பண்ணேன், அவ்வளவு எழுத்தாளர்களுடைய கதை புஸ்தகம் உண்டு, அவ்வளவு குறுநாவலும் உண்டு, அவ்வளவு நாவல்கள் உண்டு, எல்லாமே உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை எழுத்தாளருடையும் எல்லாத்தையும் என்ன பண்ணேன், கொண்டு போய் எங்க தோட்டத்தில் போட்டு எரிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்துவ பற்றி அறிகிற அறிவுக்கு முன்பாக இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நஷ்டம், குப்பை. இந்த உலக ஞானம் தேவ ஞானத்துக்கு முன்பாக ஒண்ணும் கிடையாது, நத்திங். ஞானத்தை குறித்து நீங்க அறிந்து கொள்ளணும், ஞானத்தை குறித்து நீங்க அறிந்து கொள்ளணும். அறிவு வந்து ஞானம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அதிக அறிவு ஞானம் நினைக்கிறாங்க. அதிக அறிவு ஞானம் கிடையாது. ஒன்றை பற்றி அறிந்து கொள்வது அறிவு. இப்ப அந்த சிஸ்டர் என்ன பண்றாங்க, லேப்டாப் வச்சு வசனம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த என்ன பண்றாங்க, அந்த கம்ப்யூட்டர் அவங்க ஆப்ரேட் பண்றாங்க. எல்லாரும் இதே மாதிரி ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் இதே மாதிரி ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கீபோர்டா லாப்சன் பிரதர் என்ன பண்ணாரு, ஒரு டைப்ல பிளே பண்ணாரு. அதை பாஸ்டர் கிங்ஸ்ல என்ன பண்ணுவாரு, அதை வேற மாதிரி பிளே பண்ணுவாரு. ரூபர்ட் பிரதர் அதை என்ன பண்ணுவாரு, வேற மாதிரி பிளே பண்ணுவாரு. உங்க வீட்டுல சாம்பார் வைக்கிறீங்க, காஃபி போடுறீங்க, எல்லாரும் ஒரே மாதிரியா போடுறீங்க கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் என்ன பண்ணுவீங்க, போடுவீங்க. அதுதான் ஞானம். உங்க அறிவை எப்படி பயன்படுத்துறீங்க. சாலமோனுடைய ஞானம் 2 விதத்துல விளங்கிச்சு. ஒன்னு, எப்படி வாழ்வது, ஞானமா எப்படி வாழ்வது. மற்றொரு காரியம், ஞானமா காரியங்களை எப்படி செய்கிறது, எப்படி நீங்க பெயிண்ட் பண்றது, பாடுறதுலே பலவிதம் இருக்குது. இப்ப நான் பாடுறேன், உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா, கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர், கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர், நன்றி நன்றி நன்றி. இதே லாப்சன் எப்படி பாடுவாரு, உம்மை உயர்த்தி உயர்த்தி, அவ்வளவு சாஃப்டா பாடுவார். அதுக்கு மேல சாஃப்டா பாட முடியாது. கீபோர்டே பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுவாங்க, கரம் பிடித்து டங் தரரரரன் போறவங்க இருப்பாங்க. சிலர் என்னவாங்க,
என்ன பண்ணுவாங்க, அப்படியே காம்பினேஷன் கார்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இதுதான் ஞானம். ஒரு பாட்டை எப்படி பாடுறீங்க, எப்படி ஜெபிக்கிறீங்க, எப்படி வாழ்றீங்க, அதுதான் ஞானம். இந்த ஞானம் இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட என்ன பண்ணுவாரு, இடப்படுவார். நீங்க ஞானம் இல்லாம இருந்தீங்க உங்களோட எப்படி இடப்படுவார்? ஞானத்துல 3 லேயர் உண்டு. முதல் லேயர் எப்படி உங்க அறிவை பயன்படுத்துறீங்கன்னு. ரெண்டாவது எப்படி ஒரு காரியத்தை பார்க்குறீங்க, எப்படி ஒரு காரியத்தை கேட்குறீங்க, பெர்ஸ்பெக்டிவ் எப்படி நோக்கி பார்க்குறீங்க. எப்படி இப்போ ஒரு மியூசிக் இருக்குது, அதை எப்படி கேட்குறீங்க, ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா அதை எப்படி எப்படி கேட்குறீங்க, இது ஒரு ஆளை எப்படி பார்க்குறீங்க, அது வந்து ரெண்டாவது லேயர். மூணாவது லேயர் எப்படி ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறீங்க, எப்படி நீங்க ஒரு காரியத்தில் முடிவு எடுக்கிறீங்க. இதுதான் ஞானம். இந்த ஞானம் இருந்தால் தான் கர்த்தர் நம்மளோட என்ன பண்ண முடியும், இடப்பட முடியும். நீதிமொழிகள் 23:15 பாருங்க. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என் இருதயம் எனக்குள்ளே மகிழும். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம். உன்னுடைய ஞானமா இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், சந்தோஷப்படுவேன்றார். உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என் இருதயம் எனக்குள்ளே மகிழும், நான் சந்தோஷப்படுவேன்றார். நம்ம ஞானமா இருக்க என்ன பண்றார் கர்த்தர், விரும்புறார். ஞானமா இருந்தா என்ன காரியம் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அது அவுட்புட் எப்படி இருக்குன்னா, நமக்குள்ள ஞானம் இருந்தா வெளியே அது எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 2:3 இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு. இஸ் காட் ஆஃப் விஸ்டம், இஸ் காட் ஆஃப் ரியாலிட்டி ஆர் எக்ஸாக்ட்னஸ் இருக்குது. எங்க ஞானம் இருக்கோ அங்கதான் யதார்த்தம் இருக்கும். ஒரு நாணயத்துடைய 2 பக்கம் மாதிரி. இது ஒரு காயின்னா இதுக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே மாதிரி இங்க ஞானம் இருந்ததுன்னா யதார்த்தம் இருக்கும். யதார்த்தம் இருந்தா அங்க ஞானம் இருக்கும். நீதிமொழிகள் 8:9 பாருங்க. ஞானம் உள்ளவன் செய்கைகள் எல்லாம் யதார்த்தமா இருக்கும். ஞானமா இருக்கிறவன் செய்யற காரியம் எப்படி இருக்கும், யதார்த்தமா இருக்கும். ஞானமா இல்லைன்னா அப்படி எப்படி இருக்கும்? ஞானமா இருந்தா யதார்த்தமா இருக்கும், ஞானமா இல்லைன்னா எப்படி இருக்கும்? யதார்த்தம் இருக்காதுன்னு தெரியுது, அதனால என்ன டிராமாவா இருக்கும். எப்படி இருக்கும்? டிராமாவா இருக்கும். என்ன பண்ணுவாங்க, காரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர், காரம் பிடித்து நடத்துகிறீர். ஆர்டிபிஷியல் என்ன பண்றது, கிரியேட் பண்றது. ஆண்டவருக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஒரே ஒரு செகண்ட் தான் ஒருத்தன் தொடுறதுக்கு. ஒரு கண்ணு வைக்கும் நேரம் தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தருக்கு தொடுறதுக்கு. ஒரு செகண்ட்ல உங்களை தொட்டு என்ன பண்ணிடுவாரு, அபிஷேகத்தில் நிரப்பிட்டு போயிடுவார். அந்த எதிர்பார்ப்போட இருங்க, அந்த எதிர்பார்ப்போட இருங்க. எனி மூமெண்ட் உங்க மேல அக்கினியா இறங்கி வருவார், மழையா இறங்கி வருவார். எதிர்பார்க்க முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுதே இறங்கி வருவார். ஏன் சொல்றேன்னா, எசேக்கியேல் 2:2 பாருங்க. இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை கால் ஒன்று நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது. சொல்லுங்க எல்லாரும், அவர் என்னோட பேசும்போது, கர்த்தர் என்னோட பேசும்போது எனக்குள்ளே அபிஷேகம் வந்தது. இப்படிதான் அபிஷேகம் வரும். நான் பேசுகிற வார்த்தையை கவனமா கேட்கணும். இது நானா பேசிட்டு இருக்க வார்த்தை இல்ல, நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஏராளமான காரியங்கள். 11 வருஷம் என்னோட கூட கர்த்தர் இடப்பட்ட காரியங்கள் அவ்வளவு இருக்குது. ஆனா இது எப்படி இடப்படுவார்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் அந்த ஜோசியம் பார்ப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? புறஜாதியார் ஒரு கிளி கூண்டு இருக்கும், அதுல நிறைய என்ன பண்ணுவாங்க, நிறைய கார்டுகள் இருக்கும், கார்ட்ஸா இருக்கும். அதுல ஒரு கிளி என்ன பண்ணுவோம், போய் ஒரு கார்டை கொண்டாந்து அந்த ஜோசியக்காரன் போடும். அவன் அதை எடுத்து என்ன பண்ணுவான், அவன் எதிர்காலத்தை சொல்லுவான், அவன் காரியங்கள் என்னன்ட்டு. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, இந்த வேதத்தின் வார்த்தையை எடுத்து இருந்தான் கொடுப்பார். அப்படிதான் கொடுப்பார். அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போவீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்த செஷன் போகும்போது நீங்க வேறு மனுஷியா வேறு மனுஷன் ஆயிருவீங்க. இப்படி இருக்க மாட்டீங்க, இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்க வார்த்தைக்குள்ள போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஆக்சுவலா கடலுக்குள்ள போற மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலி வீட்டில் பேசும்போது அப்போஸ்தலர் 10:44 பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த வார்த்தைகளை பேசும்போது அபிஷேகம் வரும். வெறும் மியூசிக்லயே அபிஷேகம் வந்துரும்னா வார்த்தை தேவையில்லை, பிரசங்கம் தேவையில்லை. வெறுமனே ட்ரம்ஸ் வாங்கி வச்சிடலாம். சர்ச்செல்லாம் ட்ரம்ஸும் கீபோர்டும் தான்.
கோர்கு, கர்ஸ்வேல் இல்லையா, வேற என்னென்னமோ இருக்குது. அந்த மாதிரி வச்சு வாங்கி வச்சிடலாம். இப்போ ஒரு பேடில் ஒரு பேட் வந்துருக்குது, நம்பர் தெரியல எனக்கு. அது என்ன பண்றாங்க, அதுல ஒரு நம்பர் செட் பண்ணிட்டு அடிச்சுன்னா என்னதான் அபிஷேகம் வருதான். அந்த செட்டிங்ல வந்த உடனே அபிஷேகம் வருது. அப்ப அந்த செட்டிங் இல்லைன்னா என்ன பண்ணும், அபிஷேகம் வராது. கரண்ட் இல்ல, பேட்டரி அவுட்டு, வாசிக்க முடியல, என்ன ஆகும், அபிஷேகம் வராது. அந்த அபிஷேகம் எங்க இருக்கு, அந்த அபிஷேகம் எங்க இருக்கு, அந்த பேடுக்குள்ள இருக்கு. அந்த பேடு இல்லைன்னா என்ன ஆகும், அபிஷேகம் வராது. ரூபர்ட் பிரதர் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அபிஷேகம் வராது. அபிஷேகம் என்ன வரும், அவர் வந்து கீபோர்டு வைக்கும் போது அபிஷேகம் வரும். அவர் வந்து என்ன பண்ணணும், தரரன் போது நமக்கு அபிஷேகம் வரும், இல்லைன்னா அபிஷேகம் வராது. அப்படி கிடையாது. கர்த்தர் யாரை நம்பி இருக்காரு, கீபோர்டை நம்பியா இருக்காரு, கிடையாது. அவர் உங்க மேல என்ன பண்ணுவாரு, வசனத்தை கேட்கும் பொழுதே உங்க மேல அபிஷேகம் இறங்கி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா 2 தீமோத்தேயு 3:16 பாருங்க. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவினாலே நிரம்பின வார்த்தைகள், பரிசுத்த ஆவினாலே நிரம்பின வார்த்தைகள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:63 என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றார், என்ன சொல்றார், என் வார்த்தைகள் ஆவியாய் இருக்குது. ஸ்பிரிட் ஃபில்டு வேர்ட். இது என்னது, ஹோலி ஸ்பிரிட் ஃபில்டு வேர்ட். எல்லாரும் சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் ஃபில்டு வேர்ட். என்னுடைய வார்த்தை வந்து வெறும் வார்த்தை கிடையாது, இதுக்குள்ளதான் அபிஷேகம் இருக்குது, வேற எங்கேயோ கிடையாது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர் சொல்ற காரியம் என்னன்னா, நீ எரும மாடா இல்லாம, நாயா இல்லாம, பன்னியா இல்லாம இருந்தா போதும். நீ ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தா உன்னை நான் அனாயிட் பண்ண ரெடியா இருக்கிறேன். அதுதான் சொல்றார். கிரேக்கனும் யூதனும் இல்ல, இந்தியான் இல்ல, ஆப்பிரிக்கான் கிடையாது, அமெரிக்கான் கிடையாது, வித்தியாசம் இல்லாம நீ ஒரு ஹியூமன் பீயிங்கா, ஒரு மனுஷனா இருந்தா போதும், உன்னை நான் அபிஷேக தயாரா இருக்கிறேன். அந்த அர்த்தத்துல சொல்றார். அவர் என்ன மாம்சமான யாவன பிசிக்கலா சொல்லல, இந்த மாம்சத்து மேல அப்படி அபிஷேகம் நான் அப்படியே காத்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்திருக்கிறது இல்ல. அபிஷேகம் எங்க இருக்குன்னா 1 யோவான் 4:8 பாருங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு, அன்பா இருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். God is love, God is spirit. அவர் எப்படி இருக்காரு, அன்பா இருக்கிறார். அந்த அன்புக்கு வடிவம் உண்டா? இப்ப இந்த அறையில காற்று இருக்குது, இந்த காற்றுக்கு வடிவம் இருக்குதா? இந்த காற்றுக்கு வடிவம் இருக்குதா? இல்ல. அதனாலதான் சொன்னாரு, எனக்கு ஒரு உருவத்தை கொடுக்காத. லேவியராகமம் 19:4 பாருங்க. விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். எனக்கு ஒரு உருவத்தை நீ என்ன பண்ணாத, நீ செய்யாத. நான் அன்பா இருக்கிறேன், நான் ஆவியாகி இருக்கிறேன். அப்படி ஒரு உருவம் கொடுக்கிறதா இருந்தா எப்படி கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் எதில் வந்தாரு, மாம்சத்துல வந்தார், இயேசு கிறிஸ்துவாக வந்தார். அப்படி ஒரு உருவம் கொடுக்கிறாருன்னா எப்படி கொடுக்கலாம், இயேசு கிறிஸ்துன்ற ஒரு உருவம் தான். அதை தவிர வேறு உருவம் அவருக்கு கிடையாது. எதையோ ஒண்ணு செஞ்சு அதை வணங்க கூடாது, எந்த உருவமும் கொடுக்காத, நீயா ஒரு உருவத்தை செஞ்சு வச்சு வணங்காத. தேவன் எப்படி இருக்கிறேன், நானு அன்பா இருக்கிறேன், ஆவியா இருக்கிறேன். ஆவியா இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிறார். இப்ப இந்த காத்து இருக்கிறதுனால இங்க இருக்குது. இதே இது ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஏர் எப்படி கொண்டாட முடியுமா, நம்ம கொண்டாட முடியுமா? இப்ப எங்க இருக்கு, நூக் அண்ட் கார்னர், இங்க எல்லா இடத்துலயும் எப்படி வந்து காத்து வியாபிச்சிருக்குதோ அப்படி போலதான் ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிறார். ஏன்னா 2013 வருஷத்துக்கு முன்னால மாம்சத்திலே இயேசு கிறிஸ்து அவர் இருக்கும் பொழுது டைம் அண்ட் ஸ்பேஸ் அவரை லிமிட் பண்ணுச்சு. இடமும் காலமும் அவர் என்ன பண்ணுச்சு, அவரை கட்டுப்படுத்துச்சு. கப்பர்நகூம்ல இருக்கும் போது கானா ஊர்ல அவரால் இருக்க முடியல. கானா ஊர்ல இருக்கும் பொழுது அவரால் கலிலேயா கடல் கரையோட போக முடியல. அந்த பிரமாணத்தை உண்டாக்கி இருந்தார். இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு, இங்க நம்மளோட இருக்கும் பொழுது, நம்ம மத்தியில் இங்க இருக்கும் பொழுது என்ன பண்றாரு, எங்க இருக்கிறாரு, நியூயார்க்ல இருக்கிறார், டோக்கியோல இருக்கிறார், ஜெர்மனில இருக்கிறார்.
ஆப்பிரிக்கால இருக்கிறார். ஏலோகிமாக எங்கு வியாபித்திருக்கிற தேவனாக அவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். எரேமியா 23ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. யாவனாயிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஏலோகிமாக எங்கு வியாபித்திருக்கிற தேவனாக அவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எப்படி இருக்காராம்? எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். He is with me, he is on me, he is within me. எப்படி சொல்றான் பவுல்? பவுலோட எப்படி இருக்கிறார் அவரு? அவன் என்ன சொல்றான்? என்னோட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், என் மீது இருக்கிறார். அந்த 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 அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வருவீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வருவீங்க. காட லிமிட் பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்தில் நம்மளை ஜென்ட்லா தான் ஆபரேட் பண்ணுவார். காட்டு மிராண்டி தரமா நம்மளை ஆபரேட் பண்ண மாட்டார். வைல்டா நம்மளை ஆபரேட் பண்ண மாட்டார். முதல் தடவை இறங்கி வரும். நான் தான் எல்லாம் அப்படி சொன்னாங்க, விழுந்தானுங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன சொல்றான்? பவுல் வந்து அவர் பார்த்தோன்னு ஒரு பெரிய ஒளியை கொண்டு என்ன பண்ணிட்டான்? தடால்னு விழுந்துட்டான். மகிமையை தாங்க முடியல. அதுக்கப்புறம் பவுல் ஒவ்வொரு தடவை விழுந்துட்டான கர்த்தர் என்ன செய்வாரு? என்ன சொன்னாரு? இப்பதான் இவர்தான் பவுல் வைங்க, நான் தான் ஆண்டவர். இவர் கிட்ட போன ஒவ்வொரு தடவை டொம்முன்னு விழுந்துட்டாருன்னா சரி கடை போடா, இவன்ட்ட போனா ஒண்ணுமே நடக்காது. இவன்ட்ட நான் பேசுறதுக்காக வந்தா இவன் என்ன பண்றான்? ராத்தா பாத்தா பாப்பான்னு காமெண்ட் ஊரா ஓடிக்கிட்டு ஏசு கிறிஸ்து ஓடிக்கிட்டு இருப்பாரா? யார சுமந்துட்டு போறான் அவன்? நமக்குள்ள இருக்கிற யாரு? நமக்குள்ள யார் இருக்கா? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு கை வைத்துங்க. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ன்றவங்க வெக்கப்படாதீங்க. வெக்கப்படாம கையை வைத்துங்க. கைக்குள்ள படுங்க. எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு கை வைத்துங்க. பாத்தீங்களா? இப்ப பாதி கை தான் வருது. ஏன்? என்ன டவுட் வந்துச்சு? இப்ப பிதாதான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்தாவி. A is equal to B, B is equal to C, therefore C is equal to A. இதுதான் கால்குலேஷன் இல்லையா? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? ஆமென். ஆமென். நமக்குள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம அவரை சுமந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் என்ன பண்றாரு? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? எங்க இருக்காரு? நமக்குள்ளதான் இருக்காரு. நம்ம தான் ஆலயம், கட்டடம் கிடையாது. செங்கலால கட்டப்பட்ட கட்டடத்துக்குள்ள கர்த்தர் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிறார். நீ இரவுல கூப்பிட்டாலும் ராத்திரி 12 மணிக்கு ஏசையா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? வரமாட்டாரு. ஏற்கனவே உனக்குள்ளதாப்பா இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் லாப்சன் பேசுறத விட சாஃப்டா பேசுவார். லாப்சன் பேசுறது அவ்வளவு சாஃப்டா பாடுவார். ஆனா அதை விட சாஃப்டானவர் யாரு? மிக மிக மென்மையான அந்த சத்தத்தை நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்பீங்க. அதுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்பீங்க நீங்க. அவ்வளவு மென்மையா உங்களுக்கு நான் உனக்குள்ள இருக்கிறேன். எங்க கூப்பிடுறேன்? கர்த்தாவே கேட்கிறீரா? ஏசையா இருக்கிறீரா? என்ன பாக்குறீரா? நீர் என்னோட இருந்தா எனக்கே இப்படி எல்லாம் நடக்குது. நடக்கும். மௌனமா இருப்பார். மௌனமா இருந்தா சும்மா இருக்கிறது இல்ல, அவர் நகர்ந்துட்டு தான் இருப்பாரு. அவர் என்ன பண்றாரு? காரியங்களை நடந்துகிட்டே தான் போவார்.